கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகா பரிசுத்தம் கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தாப்பனே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசின ஆண்டவரே, இந்த கிருபையுள்ள வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிறோம். நீர் இம்மைக்கும் அருமைக்கும் சொன்ன ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு உணர்ந்து இந்த வழிகளில் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வருஷம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து நமக்கு சொல்லி போயிருக்கிறார். அதில் விசேஷமான சில காரியங்கள் உண்டு. இம்மைக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிம்மதியோடு, சமாதானத்தோடு, விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு கூட வாழ வேண்டும் என்பதும், நித்தியத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது ஒரு குற்றமற்றவர்களாய் தேவனுடைய பார்வையிலே அவருக்கு முன்பாக போய் நம்ம நிற்கும்போது எந்த ஒரு நியாய தீர்ப்புக்கும் உட்படாதவருமாய் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து சில ஆலோசனைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதிலே சிலவற்றை நம்ம பார்க்க போகிறோம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். பாருங்கள், மற்றவங்களே நம்ம குற்றவாளின்னு சொல்லி சொல்லக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார், ஆலோசனை தருகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். ஒருவேளை நம்ம செய்கிற குற்றங்கள் மனுஷருடைய பார்வைக்கு வேணால் மறைந்து இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு எதுவுமே மறைவானது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்படியாக கர்த்தர் என்ன காரியத்தை எந்த மனுஷன் எந்த இடத்துல எந்த வேலையில் செய்தாலும் அவை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஒரு தடவை டிஜேஎஸ் ஐயாட்ட ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவருடைய கோர்ட்டில் கேஸ் ஜெயிக்கணும், அவர் சாதகமாக வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இந்த மனுஷன் யாருமே அறியாத ஒரு இடத்துல வைத்து அவருடைய மனைவியை கொன்று போட்டார் என்று சொல்லி சொன்னார். அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சாம். எப்படி இது தெரியும்னு சொல்லி ஒரு இருளில் தண்டவாளத்தில் பார்த்தீங்கன்னா மனைவியோடு கூட அவருக்கு ஏற்பட்ட சண்டை நிமித்தம் அவளை கொலை செய்து விட்டார். இருளில் தூக்கி போட்டு விட்டார். அது யாரும் பார்க்கலை. அந்த நாட்களில் அந்த அளவுக்கு ஒரு இது இல்லாதனால, தொழில்நுட்பம் இல்லாதனால தெரியல, யாரும் கண்டுபிடிக்கல. இவர் சிறைச்சாலைக்கும் போகல. பல வருஷங்கள் கடந்த பிறகு இவர் ஜெபத்துக்கு வரும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தி சொன்னார். அவர் உண்மைதான், நான் செய்தது தவறு தான் அப்படின்னு சொல்லி ஒற்றுக்கொண்டார். ஏனென்றால் கர்த்தருக்கு மறைவானவர்கள் ஒன்றுமே கிடையவே கிடையாது. எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எந்த இடத்துல யார் என்ன தவறு செய்தாலும் அவரிடத்துல கணக்கு இருக்குது. அதை ஒருத்தரும் மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகவே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதீங்க. ஏனென்றால் தவறு செய்யாத ஒரு மனுஷன் இல்லவே இல்லை. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம தீர்ப்பு சொல்லி அவனை அவமானப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் வேதனை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து அவரிடத்துல வைத்த போது ஆண்டவர் சொன்னார், நீ இனி பாவம் செய்யாதே, நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கொடுத்து அந்த சகோதரியை அனுப்பி வாழ வைத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கும்போது அது அவங்களுக்கு பெரிய அவமானத்தை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும். அது நியாயமற்றதாக இருக்குமானால் அதை விட அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். நான் இப்படி தவறே செய்யலை, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி குற்றம் பண்ணிட்டாங்களே, என் தீர்ப்பு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அந்த வேதனையோடு கூட கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அது மிகுந்த சொல்ல முடியாத அளவில் அது ஒரு கஷ்டம். அது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மிகவும் பாதிக்கக்கூடியதாய் அது அமைந்துவிடும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவர்களை நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்க. ஏனென்றால் அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று
தீர்க்கப்படாது இருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்த தவறுகளை கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்றால், நாமும் மற்றவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் நமக்கு செய்த குற்றங்களை அவர்களுக்கு மன்னிப்பதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். சிலர்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அவ்வளோதான், நான் இப்படி தான் நான் தீர்ப்பு சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. அது அல்ல. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சில குற்றங்கள் இருக்கும். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார் பாருங்க. 1வது வசனம், நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ நம்முடைய இருதயத்தில் மற்றவர்களுக்கு என்ன காரியத்தை செய்தோமோ அதன்படியே தேவன் நமக்கு செய்வார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அவர் சொல்லி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. சிலர் நமக்கு விரோதமாக தீமை செய்வாங்க, நஷ்டத்தை கொண்டு வருவாங்க, பண கஷ்டத்தை கொண்டு வருவாங்க, சில பிரச்சனைகளை கொண்டு போய் நம்மை மாற்றி விடுவாங்க. ஆனாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் இயேசு நமக்கு உதவி செய்வார். அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார். யார் நம்மளை கொண்டு போய் இக்கட்டான சூழ்நிலையை மாற்றினாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஏனென்றால் அடுத்த காரியம் என்னென்னா, மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லி நம்ம மனதில் நினைத்து கொண்டே இருப்போமானால் அது நம்மளுடைய மனதில் உள்ள சமாதானத்தை அது கெடுத்துவிடும். நம்முடைய சிந்தையில் உள்ள நல்ல காரியங்களை அது எடுத்து போட்டு அந்த தவறான காரியத்தையே சிந்திக்க வைத்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில் அது ஆரோக்கியத்தை கெடுக்கும், நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்க முடியுமோ எல்லாவற்றிலும் நீங்கள் மன்னிக்கிறது உங்களுக்கு நல்லது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதீங்க, அவங்களை அவமானப்படுத்தாதீங்க, அவங்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் தள்ளாதீங்க. பாருங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு மனுஷன் தன்னுடைய எஜமானுக்கு கடன் பட்டிருந்தான். அவன் கடனை தீர்க்காது இருக்கும்படி ஒரு சூழ்நிலை இருந்தபோது அந்த எஜமான் அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க, மனைவி பிள்ளைகளெல்லாம் அடிமைகளை விற்று கடனை தீர்க்க உத்தரவிட்டான். இவனும் அவன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். நான் கொடுத்து தீர்க்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு. அப்போது அந்த எஜமான் அவனை மன்னித்து அனுப்பினான், விடுதலை செய்தான். ஆனால் இந்த மனுஷனும் தனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரன் வாங்கின அந்த கொஞ்ச கடனுக்காக அவன் கழுத்தை பிடித்து நெறித்து அந்த பணத்தை உடனே கொடு என்று சொல்லி கேட்குறான். அவன் இவன் காலில் விழுந்து கெஞ்சுக்கிறான், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் கேட்கவே இல்லை. அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடும்போது அது கேள்விப்பட்டு இந்த எஜமான் மிகுந்த கோபம் அடைந்து, நான் உனக்கு இவ்வளவு காரியத்தில் மன்னித்திருக்கிறேன், நீ ஒரு சின்ன காரியத்தில் உனக்கு கீழே இருக்கிறவனை மன்னிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டு கடைசி பணம் கொடுக்குற வரைக்கும் இவனை வெளியே விடாதீங்கன்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறார். எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில நம்ம தவறு செய்யாதவர்கள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வெளிப்படையாகவோ சில மறைமுகமாகவோ சில காரியங்கள் நம்ம செய்கிறோம். தேவன் மாத்திரமே எல்லாவற்றையும் அறிவார். ஆகவே தான் மற்றவர்களை நம்ம குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊழியக்காரை பற்றி நிறைய பேர் வாய்ப்பு அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது சத்தியத்தை அறிந்தவர்கள் கூட அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஒரு வயதில் மூத்தவரோடு கூட நான் ட்ரெயினில் பயணம் செய்யும்போது அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த நிறைய ஊழியக்காரர்கள் சில தவறு செய்திருக்கிறாங்க. அது நிமித்தம் அவர்களை சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி திட்டும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 54:17 ஊழியக்காரர்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் அங்கே இடம் கொடுக்கறதில்ல, அவர் பார்த்து கொள்வார். இந்த உலகத்தில் எல்லாரும் தவறு செய்யாதவங்க நான் சொல்லலை, ஊழியக்காரர்கள் தவறு செய்கிறவர் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களுக்குன்னு ஒன்று சொல்லி ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா,
ஏசாயா 54:17 சொல்லும்போது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்போது அவருக்கு ஒரு ஊழியக்காருக்கு விரோதமாய் நம்ம நியாயத்தில் கொண்டு வந்தோமானா அதை ஆண்டவர் குற்றப்படுத்துவார் என்று சொல்கிறார். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன் தேவனால் நியாயம் தீர்க்கப்படுவான். யாரையும் ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். அதில் நம்ம முந்தி கொள்ளக்கூடாது, அவங்கள குற்றவாளியாக்கி நியாயம் தீர்க்கக்கூடாது. அவங்க செய்கிறது தவறாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்ம விட்டுவிட வேண்டும். பாருங்கள், தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரைட்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஒரு லிபர்ட்டியை ஆண்டவர் அங்கே கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது என்பதற்காகவே இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை கர்த்தர் விசாரிப்பார், கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவங்களுக்குன்னு சொல்லி விசேஷமாக ஆண்டவர் சில விஷயங்களை வைத்திருக்கிறார். அப்போ ஊழியக்காரர்கள் தவறு செய்தால் கர்த்தர் விசாரிப்பார். அவங்க வாழ்க்கையானாலும் சரி, பண விஷயமானாலும் சரி, மற்ற எந்த காரியமானாலும் சரி, அவங்க கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே தான் அவங்களுக்கு விரோதமாய் தாறுமாறாக நம்ம பேசக்கூடாது. பேசினாது கடைசியில் நமக்கு அது சாபமாய் திரும்பிவிடும். பாருங்கள், அந்த மனுஷன் பேசிட்டு வந்தார் இல்லையா, அவருடைய இளைய குமாரத்தி, 3வது குமாரத்தியுடைய கணவன் நல்ல மனுஷன், ஆனால் திடீர்னு கேன்சர் இறந்து போயிட்டார். மகள் இளம் வயதிலே விதவை ஆகிட்டார் சொல்லி அவருக்கு வருத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதிலும் ஊழியக்காரர்கள் செய்கிற காரியங்கள் நமக்கு சில நேரம் மன வருத்தத்தை கொடுக்கும். ஆனாலும் அவர்களை குறித்து நியாயம் சொல்லுவதற்கு நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்படி நம்ம கட்டுப்படுத்தி நம்ம வாழும்போது கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். பாருங்கள், தொடர்ந்து அந்த லூக்கா 6:37 ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை தண்டனைக்குள்ளாகும்படி நம்ம அவங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ அவங்க நமக்கு ஏற்படுத்தும் நஷ்டத்து நிமித்தம் கஷ்டத்து நிமித்தம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காதீங்க ஆண்டவர் சொல்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. ஏதோ ஒரு காரியம் நம்ம தவறு செய்துட்டோம்னா அன்றைக்கு நம்ம தண்டிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படி இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற மனுஷனை தண்டனைக்குள்ளே ஆக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வேலை செய்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சகோதரர் எனக்கு விரோதமாக ரொம்ப எழும்பி வந்தார். அப்போது ஒரு அதிகாரிகிட்ட ஒரு சூழ்நிலை அவர் மாட்டிக்கிட்டார். அப்போ அந்த அதிகாரி என்கிட்ட கேட்டார், சொல்லு, நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுறேன், அவனை வேலைக்கு விடாதபடி நான் பண்ணிடுறேன். தண்டனைக்குள்ளே ஆக்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் அங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எனக்கு விரோதமாக எழும்பினவன் தான். நான் நினச்சிருந்தா அன்றைக்கி அந்த ஒரு வார்த்தை சொன்னால் அந்த அதிகாரி அந்த காரியத்தை செய்திருப்பார். ஆனால் நான் சொல்லலை, வேண்டாம் விட்டுருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாரையுமே தண்டனைக்குள் ஆகாதபடி, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காதபடி ஆண்டவர் நீங்கள் விட்டுடுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா தண்டிக்கிறவர் அவர் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தண்டனைக்குள்ளாக்காதீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது தான் 1 கொரிந்தியர் 4:5 ஆண்டவர் பேசுகிறாரு, காலம் வரும் முன்னே நீங்கள் யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்க. பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும்
தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையின் இருளின் பகுதியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அப்போ அந்த நாட்கள் வரும்போது அவன் நல்லவனாய் காணப்படுகிற பட்சத்தில் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவனை புகழ்ச்சியாக ஆண்டவர் நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை ஆனர் பண்ணுவார், அவனை கனம் பண்ணி ஆண்டவர் நிறுத்துவார். அப்போ பாருங்க, தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனையின்படி நம்ம இந்த நாட்களில் நடக்கும்போது சில காரியங்கள் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அவைகளை கை கொள்ளும்போது, ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் நித்தியத்தில் அது ஆசீர்வாதத்தையும் இந்த பூமியிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே கர்த்தர் சீக்கிரமாக இந்த பூமிக்கு நியாயத்திற்கு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவா இயேசு பூமியை நியாயத்திற்கு வரப்போகிறார். அவர் கையில் நம்ம விட்டுவிட வேண்டும். தீர்ப்பு சொல்லக்கூடாது, மற்றவர்களை தண்டிக்கிறதுக்கான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் அந்த மாதிரி போகாதே அப்படின்னு சொல்கிறார். நாளைக்கு உனக்கு தண்டனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஏற்கனவே நீ செய்த காரியத்துக்கு உனக்கு தண்டிக்காமல் கர்த்தர் உனக்கு ஆண்டவர் விட்டுட்டு இருப்பார். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது கர்த்தருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த மனுஷனாலையும் எந்த ஒரு காரியத்தையும் மறைக்கவே முடியாது. அது சிறிதானாலும் பெரிதானாலும். நம்முடைய நினைவுகளை கூட கர்த்தர் அறிந்திருக்கு. வார்த்தைகளை மட்டும் இல்லை, செய்கைகளை மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையில் என்ன எண்ணங்கள் வருகிறதோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்ம அவருக்கு பயந்து நீதியுள்ள நியாயாதிபதிக்கு வழிவிட்டுணும். நம்ம அவருடைய போஸ்டிங்கில் இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆகவே தான், ஏனென்றால் நம்முடைய இருதயம் ஒரு பரந்த இருதயமாக இருக்கும், தெளிவானதும் திட நம்பிக்கை உள்ளதுமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாமே சுய பலத்தில் நம்முடைய சுய அதிகாரத்தை, பண பலத்தை பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்ப்பதற்கு, தண்டனைக்குள்ள ஆக்குவதற்கான காரியங்களை நம்ம செய்வோமானா மனுஷன் எதை விதைப்பானோ அதை அறுப்பான். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திர. ஆண்டவர் நீதிமானுக்கே இந்த பூமியில் சரி கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதன்படி நம்ம செய்யாமல் போனால் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் குறித்து நமக்கு விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியிலும் நம்ம விசாரிக்கப்படுவோம், நம்முடைய நித்தியத்திலும் அதற்கான பலனை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். நியாயத்தை ஆண்டவர் தண்டனையை நமக்கு கொடுப்பதற்கு அங்கேயும் காத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை எல்லாம் உணராமல் எவ்வளோ பேர் சத்தியத்தை கேள்விப்பட்டோம், பல வருஷங்களாக இருந்தோம், அவங்களால் அந்த வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியும். நான் பார்க்குறேன், சிலரெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர் தவறு செஞ்சுட்டு அவங்கள நியாயம் தீர்க்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், காலம் வருமுனை நியாயம் தீர்க்கக்கூடாது சொல்லியிருக்கார், நியாயம் தீர்க்காது. அதுக்கப்புறம் இல்லை இல்லையா அப்படின்றாங்க. பாருங்கள், ஏன்னா தாங்கிக் கொள்ள முடியல. மற்றவர்களால் வருகிற சின்ன சின்ன உபத்திரவங்களை, ஒருத்தரை வண்டியில் கூட்டிகிட்டு போய் அவரை ட்ராப் பண்ணலையாம், விட்டுட்டு போயிட்டாராம். எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவருக்கு தெரிஞ்சவர், இவரெல்லாம் நல்லா ஊழியக்காரனையா, நல்லா இருப்பாரையான்னு கேட்டார். பாருங்கள், அவர் கூப்பிட்டு போகலான்னா என்ன, ஒரு 100-200 செலவு பண்ணி நீங்கள் ஆட்டோவில் போங்க. அவர் நம்பியா நீங்கள் வந்தீங்க அந்த இடத்துக்கு. நீங்கள் அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் 2 பேரும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறீங்க. அப்போ போகும்போது அவர் கூப்பிட்டு போகலன்னா உங்களுக்கு மனஸ்தாபம் வருதுன்னா, ஒரு சின்ன விஷயம் அதை கூட சகிக்க முடியல, தாங்கிக் கொள்ள முடியல, வார்த்தைகளை விட்டுறாங்க. ஆனால்
இவங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் வந்தால் அப்படியே பொங்கி வெடிக்கிறான். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் உலக மனுஷன் கூட சாதாரணமாக எடுத்துகிட்டு போவான். ஆனால் சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் நிற்கிற நிலையை பார்த்தா ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இவங்க கர்த்தரிடத்துல போய் என்ன பதில் சொல்ல போகிறாங்களோ, ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்போது இவங்க எப்படி இருக்க போகிறாங்களோ அப்படி இருக்குது. சில வேதனைகள் வரதான் செய்யும். மற்றவர்களால் நம்ம அவமதிக்கப்படுவோம், கஷ்டப்படுத்தப்படுவோம். அதையெல்லாம் சகிக்கணும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் அவங்கள வைத்து நம்ம வாழ்க்கையை வைக்கலை, அவரை வைத்து தான் வைத்திருக்கிறார். அவங்க உதவி செய்யாமல் போனால் என்ன, கர்த்தர் நமக்கு வேற ஒரு வழியை வைத்திருக்கும். அன்றைக்கி நடந்தது என்ன, அந்த ஊழியர் நடந்த இடத்துல அந்த ஊழியக்காரன் மருமனை அனுப்பி இவரை கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுருக்குறார். ஏன் வேறு வழியே இல்லையா? ஒருத்தர் உதவி செஞ்சால் தான் செய்ய முடியுமா? ஒருத்தரால் ஒரு கஷ்டம் வந்தாக்கா அதை தாங்கி கொள்ள முடியாது. பலன் இல்லையா? பாருங்க, வருத்தமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடைசி காலத்தில் ரொம்ப துரிதமாக மற்றவர்களை குறித்து அவதூறாகவும் நியாயம் தீர்க்கவும் செய்கிறாங்க. குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்ப்பு சொல்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவங்களை தண்டிக்கிறாங்க வார்த்தைகளினாலே. அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ உதவி செஞ்சு நன்றி கெட்டத்தனமாக நடந்துட்டாங்க. நன்மைக்கு எல்லாரும் நன்மை செய்வாங்கன்ட்டு உலக வேதம் சொல்லவே இல்லையே. நன்மைக்கு பதிலாக தீமை செய்வார்கள். அந்த தீமையை சகிக்கணும், அவங்களை தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நம்ம வாயில் வார்த்தை வருதுன்னா தெய்வ பயம் இல்லை, தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அப்போது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய பார்வைக்கு நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பது தான் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கவனித்து கொண்டே தான் இருப்பார். அனாவசியமாக பேசிடுறோம் ஒரு வார்த்தையை, அப்போது தீர்ப்பு சொல்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அவர் நல்லவரா, அவர் நல்ல ஊழியக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன உதவி செய்யலன்னு வார்த்தை அவ்வளோ துணிகரமாக வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை என்னன்றது நமக்கு முழுமையாக தெரியாது. என்ன அவசரமோ என்ன காரியமோ அவங்க நமக்கு உதவி செய்ய முடியல, தட்ஸ் ஆல், விட்டுட்டு போகணும். அடுத்த காரியம் என்ன, ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தரும் தேவைகளை சந்திப்பார். அவ்வளோதான். அதை விட்டுட்டு தீர்ப்பு சொல்லக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஆண்டவர் நம்ம செய்கைக்கு தக்கதாக பலன் கொடுத்தார்னா நம்ம தாங்கவே மாட்டோம். தேவனுக்கு மகிமை உண்டார். எச்சரிக்கையாகிடும். நம்ம வாழ்க்கை பரிசுத்தனா என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறது தான் பரிசுத்தம். அவருக்கு பயந்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த வசனம் ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்மளை கீழ்ப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தர வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டீர்களே தவிர சபிக்கப்பட அல்ல. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு நம்முடைய வார்த்தையில் வைத்து வைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மூன்றாவது காரியம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, விடுதலை குறித்து பேசுகிறார். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். நமக்கு இருக்கிற பிரச்சனையில் இருந்து விடுதலை வேண்டுமானால் நம்ம மற்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் மற்றவர்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கும்போது ஏசாயா 58:6 சொல்கிறார் பாருங்கள், அங்கே நெருக்கப்படுகிறவர்களை விடுதலை ஆக்குகிறது தேவனுடைய பார்வையிலே உகந்த காரியமாக இருக்கிறது. சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறது. மற்றவர்கள் மேலே உள்ள பிசாசின் கட்டுகள்
அந்த கட்டுகளை அவிழ்த்து அவங்களை விடுதலை ஆக்குகிறதை ஆண்டவர் நேசிக்கிறார். உபவாசம் இருந்து மற்றவர்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபித்து ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அவிழ்க்கணும், நுகத்தடிகளை முறிக்கணும், அவர்களை விடுதலை ஆக்கணும் சொல்லி நம்ம பிரயாசப்படும் போது தேவன் நம்மை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. அநேக சாட்சிகளை கேட்க முடியும். மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக நான் பாரப்பட்டு ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தார். என் வாழ்க்கையில இந்த குறையை கர்த்தர் நிறைவாக்கினார். எனக்கு தேவன் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, நெகேமியா காலத்தில் அங்கே பாபிலோன்லேருந்து வந்த யூதர்கள் கொஞ்சம் செழிப்பாக இருந்தாங்க. ஏன்னா அங்கே சம்பாதிச்சு கொண்டு வந்தாங்க. ஆனால் இங்கே யூதயா தேசத்தில் விடப்பட்டவர்களாக ஏழைகளாக இருந்தாங்க. இந்த ஏழைகள் வரி கட்ட முடியாமல் தவித்து அவங்களுடைய திராட்சை தோட்டங்களையும் வயல்வெளிகளையும் இவர்களுக்கு விற்று விட்டார்கள். அது விற்றது மட்டுமல்ல, அது போக தங்களுடைய குமாரரையும் குமாரத்தையும் கூட அங்கிருந்து வந்த யூதர்களுக்கு விற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதே மாதிரி அந்த குமாரரையும் குமாரத்தையும் விற்று போட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். விற்றவர்களை, அதாவது சொந்த யூதரை அடிமைகளாக வாங்கினவர்கள் அந்நியருக்கு விற்று லாபம் பெற்றிருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம். தங்கள் சொந்த சகோதரர்கள் அவர்கள் தரித்திர நிலைமையில் இருக்கும்போது அவர்களிடத்தில் வட்டி வாங்கி அந்த வட்டி கட்ட முடியாமல் அதற்கு பதிலாக அவங்களுடைய வயல் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வாங்கி கொண்டதும் இல்லாமல் குமாரரையும் குமாரத்திகளையும் வாங்கி கொண்டு அதை என்ன செய்கிறாங்க, அந்நியர்களுக்கு விற்று விடுகிறாங்க. அந்த பிள்ளைகளை விற்று விடுகிறாங்க. எவ்வளோ வேதனை இருக்கும். தான் தாய் தகப்பனும் தான் சொந்த தேசத்தில் தன்னுடைய இனத்தாரே அடிமைப்படுத்தினதே ரொம்ப கஷ்டம். அந்த இனத்தார் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை அந்நியருக்கு விற்கும்போது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். அந்த தாயும் தகப்பனும் எவ்வளோ கண்ணீர் வடித்திருப்பாங்க. ஐயோ, என்னுடைய வயல் நிலைகளை இழந்து போன, திராட்சை தோட்டத்தை இழந்து போன, அநியாயமான வட்டி. ஏன்னா அங்கே கவர்மெண்ட்டுக்கு அவங்களால வரி செலுத்த முடியல. வரி ஒரு பக்கம் பெரிய அழுத்தம், அந்த அழுத்தம் ஒரு பக்கம், இந்த அழுத்தம் ஒரு பக்கம். தங்களுடைய பிள்ளைகளை இழந்து தவிக்கும்போது நெகேமியா சொல்கிறாரு, 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில். நெகேமியா செய்த காரியம் பாருங்கள். அவருடைய சொந்த பணத்தை செலவழித்து அந்நியரிடத்தில் அடிமைகளாக இருந்த யூதர்களை அவர் மீட்டிருக்கிறார். நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரையும் விற்கலாமா கேட்குறார். பாருங்கள், நான் அவங்கள மீட்டுக்கிட்டு வரேன், நீங்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் விற்றுக்கிட்டு வரீங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? கண்ணெதிர்க்கே தான் பிள்ளைகள்லாம் அடிமைகளாக விற்கப்படும் போது அது தாய் தகப்பனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சொல்கிறாரு, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றே. அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அங்கே நெகேமியா சொல்கிறாரு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை நான் ஆக்கி கொண்டிருக்கிறேன், நீங்கள் அடிமைகளாக விற்று கொண்டிருக்கிறீங்க, இது தவறு என்று சொல்லி அவங்க இடத்துல வாங்கின திராட்சை தோட்டம் இதெல்லாம் கொடுங்க, அவங்ககிட்ட இருக்கிற பிள்ளைகளெல்லாம் திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். விடுதலை ஆக்குங்க, விடுதலை பண்ணப்படுவீர்கள். அப்படி அவங்க செய்த போது கர்த்தர் அந்த தேசத்தில் மறுபடி ஆலயத்தை கட்டி அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். எனக்கு பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சரி, நம்மிடத்தில் கடன்பட்டவர்களாக இருக்கலாம், நமக்கு கீழே அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம், யாரையும் அடிமைகளாக நம்ம நடத்தக்கூடாது. விடுதலை பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு விடுதலை தருவார். சுகம் கிடைக்கும், கடனிலிருந்து விடுதலை கிடைக்கும், மன உளைச்சல்லேருந்து விடுதலை கொடுக்கும். தேவன் நம்மை விடுதலை ஆக்கி நல்ல தெளிந்த புத்தியோடு சந்தோஷத்தோடு கூட கர்த்தர் வாழ வைப்பார். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த
3 ஆலோசனைகளின்படி நம்ம நடக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலும் இருப்போம், பரலோகத்திலும் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கலாம். தகப்பனே, ஆண்டவரே, அற்புதமான ஆலோசனைகளை வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் உட்கொண்டு பலனடைய, இந்த சத்திய வசனங்களின்படி நாங்கள் நடக்க, ஆண்டவரே, தீர்ப்பு சொல்லாதிருக்க, தண்டனைக்குள்ளாக்காமல் இருக்க, விடுதலை பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும். கோர்ட் கேஸ் என்ன பிரச்சனை ஆனாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து இவர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்படி செய்கப்பா. தேவன் குற்றங்களை மன்னித்து ஆண்டவரை இவர்களை நீங்கள் விடுதலை ஆக்குங்க. குடும்ப பிரிவுகள், கசபுகள், பகைகள் மாறி போகட்டும். சண்டைகள் மாறி போகட்டும். இவர்களுக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே, குடும்பங்களில் மகிழ்ச்சியும் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். வேலையில்லாத இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தாருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நல்ல வருமானத்தை கொடுங்க. தொழில் செய்கிற காரியங்களிலே ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.